அஜித் சாலினி லவ் பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் யார்கிட்ட எப்படி லவ் சொன்னாங்க அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நடிகர் அஜித் குமார் தமிழில் மட்டும் இல்லாமல் பாலிவுட்லேயும் சில படங்கள் நடிச்சிருக்காரு. நடிகர் ஸ்ரீதேவியோட நடிப்பில் அவங்களோட ரீஎன்ட்ரி படமாக இருந்த இங்கிலீஷ் படத்தில் கூட ஒரு கேமியோ கேரக்டரில் அசத்தியிருப்பார் அஜித்குமார். தன்னுடைய கேரக்டரால் ஏராளமான ரசிகர்களை கட்டி போட்டு வர அஜித்தோட நடிப்பில் அடுத்ததாக விடாமுயற்சி மற்றும் குட் பேக் அக்லி அப்படின்ற படங்கள் ரிலீஸுக்கு தயாராகிட்டு வந்துட்டுருக்கு. விடாமுயற்சி படத்தோட ஷூட்டிங் போன வருஷமே ஆரம்பிச்சிருந்தாலும் கூட ஷூட்டிங்கை தொடர்ந்து பண்ணுறதுல ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு. அதனால் போன மாதம் தான் படத்தோட ஷூட்டிங்கை படக்குழு முடிச்சிருக்காங்க. இந்த வருஷம் டிசம்பர் மாதம் அல்லதுனா பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. நடிகர் அஜித்குமாரோட நடிப்பில் அடுத்தடுத்து படங்கள் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது. மகிழ் திருமணியோட இயக்கத்தில் நடிகர் அஜித் நடிச்சிருக்கிற விடாமுயற்சி படம் இந்த வருஷம் டிசம்பர் மாதம் இல்லைன்னா அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதையடுத்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடிச்சிட்டு வர குட் பேக் அக்லி அப்படின்ற படத்தோட ஷூட்டிங்கும் இப்போ விறுவிறுப்பாக நடந்துட்டு வருது. ஆக்சுவலி இந்த படம் தான் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகதான் இருந்துச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி நடித்து வச்சிருக்கிற விடாமுயற்சி படத்தோட ரிலீஸ் டேட் தள்ளி போகிறதால இந்த படம் அடுத்த வருஷம் அஜித்தோட பிறந்தநாளையொட்டி வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நான் இதுவரை சொன்னதெல்லாம் அஜித் அவர்கள் இப்போ எப்படி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பற்றின அப்டேட். ஆனால் நம்ம கதை அது கிடையாது. அஜித் ஷாலினியோட காதல் கதை தான். நடிகர் அஜித் மற்றும் ஷாலினியோட காதல் கதை ஹாலிவுட்டில் ரொம்பவே பிரபலமானது. இவங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு 2 குழந்தைங்களும் இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நடிப்புல இருந்து விலகிட்டாங்க ஷாலினி. தொடர்ந்து நல்ல மனைவியாகவும் நல்ல அம்மாவாகவும் தன்னோட வேலைகளை பார்த்துட்டு வர்றாங்க. ஷாலினி அவர்களை அவங்களோட குழந்தைங்களோட ஸ்கூல் ஃபங்க்ஷன் அப்போவோ அல்லது புதுப்படம் ரிலீஸ் அப்போவோ தான் வெளியில் பார்க்க முடியுது. ஆனால் சமூக வலைதளங்களில் ரொம்பவே ஆக்டிவாக தான் இருக்காங்க. நம்ம அஜித் ஷாலினிக்கு 2000 தான் கல்யாணம் ரொம்ப சிறப்பாக சென்னையில் நடந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்களோட 24வது கல்யாண நாள் கூட கொண்டாடினாங்க. சரி, காதலிச்சவங்க கல்யாணம் ஆயிடுச்சு, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஏன் அந்த காதல் கதையை பற்றி பேசுகிறேன்னு தானே நினைக்கிறீங்க? ஏன்னா ரீசெண்ட் டைமில் செஃப் வெங்கடேஷ் பட் அவரோட இன்டர்வியூவில் இவங்க காதல் கதையை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஷேர் பண்ணியிருக்காரு. தீனா படத்தோட ரிலீஸ் டைமில் தான் அஜித்தும் ஷாலினியும் வெங்கடேஷ் பட் வேலை பார்த்த ஹோட்டலில் சாப்பிட போயிருக்காங்க. அப்போது அவங்கக்கிட்ட யார் ஃபர்ஸ்ட் லவ் சொன்னாங்க அப்படின்னு வெங்கடேஷ் பட் சும்மா சாதாரணமாக விசாரிச்சிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தீனா பட டைமில் தான் அஜித் அவர்கள் தலை அப்படின்னு அவங்களோட ரசிகர்களால் பயங்கரமாக கொண்டாடப்பட்டாங்க. அவர் நினச்சிருந்தா அந்த கேள்வியை அப்போவே தவிர்த்திருக்கலாம். ஆனால் அஜித் அப்படி பண்ணலைங்க. அதனால தான் அவர் இப்போ வரைக்கும் தலையாகவே எல்லார் மனசுலேயும் இருக்கார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, சாதாரண ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி ரொம்ப நார்மலாக ஷாலினி எங்கங்க காதலை சொன்னாங்க, நான் தான் அவங்க பின்னாடி போய் லவ் யூன்னு சுற்றிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு மனுஷனோட புகழ் அவனோட புத்தியை மாறாமல் வச்சிருக்கு அப்படின்னா அவங்க கடவுளுக்கு சமமானவங்க. அஜித் கூட அந்த தன்மை உடையவர் தான் அப்படின்னு வெங்கடேஷ் பட் தெரிவிச்சிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. மேலும் இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சினிமா பிரபலங்களோட அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.